take a date, not bites. Lion dates nut bites. Lion date, not bites. மாற்றமா ஏமாற்றமா ஆட்சி வரத்தோட என்ன சொன்னாங்க? நாங்க ஆட்சி அமைச்ச உடனேயே சட்டமன்றத்துல லைவ்ல காமிப்போம், எந்த விதமான ஒளிவு முறையும் இல்லாம காமிப்போம்னு சொன்னாங்க. பதவியேற்புலாம் அப்படிதான் காமிச்சாங்க. நம்ம கூட அப்பாடா எல்லாமே காமிக்கிறாங்க, சந்தோஷப்பட்டோம். ஆமா, நம்பிக்கை வாக்கெடுப்பு கூட காமிச்சாங்க. சரி 100% லைவ் உண்மைதான் போல அப்படின்னு நினைக்கும் போது நேத்து கூட அமைச்சர் ராஜ்மோகன் சொன்னாரு, நாங்க போன திமுக ஆட்சி மாதிரி பண்ண மாட்டோம், இருட்டடிப்பு பண்ணாம லைவ் பண்ணுவோம் அப்படிலாம் சொன்னாரு. அதான் மாற்றம் மாடல் கடைசியில வந்து நம்மள ஏமாத்திட்டாங்க. இன்னைக்கு டக்குன்னு கட் ஆயிடுச்சு. நம்ம ஓகே அன்னைக்கு காலையில 6 மணி இருக்குங்கிற மாதிரி ஓகே சட்டமன்றத்துல லைவ்ல போட்டு எல்லாத்தையும் ஃபுல்லா எழுதிட்டு வந்து மக்கள் முன்னாடி அப்படியே சொல்லுவோம் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். லைவை கட் பண்ணிட்டாங்க. என்னப்பா இது பாத்துக்கிட்டே இருக்கும்போது அது கரெக்டா அந்த இடத்துல எதுவும் தொழில்நுட்ப கோளாறு வந்திருக்குமோ? அந்த ஆளுநரோட உரை பத்தி பேசும்போது தொழில்நுட்ப கோளாறு வந்துருச்சா? அந்த மேகதாட்டு அணை விவகாரத்தை பத்தி லைவ் டெலிகாஸ்ட்ல வந்து காமிச்சாங்க. அதற்கு பிறகு பேசினது எல்லாமே கட் ஆயிடுச்சு. அதிகாரப்பூர்வமா ஏன் நாங்க கட் பண்ணோங்கிறத சொல்லல. அதை சொன்னாங்கன்னா நம்ம வந்து சொல்ல தயாரா இருக்கோம். வேற எதுக்கு? அதுக்குதான். ஆனா காரசாரமான விவாதங்கள் வந்து போயிருக்கு சட்டமன்றத்துல. சரி, இன்னைக்கு காலையில சட்டமன்றம் ஆரம்பிக்கிறப்பவே இரங்கல் தீர்மானத்தோட தான் வந்து ஆரம்பிச்சாங்க. ஆமா, முதல்ல வந்து கம்யூனிஸ்ட் தோழர் மூத்த தலைவர் நல்லகண்ண ஐயாவுக்கு வந்து அங்க இரங்கல் தீர்மானம் வந்து சபாநாயகர் வாசிச்சிருந்தாரு. அதுல தமிழ்நாட்டோட காந்தி அப்படின்னு அழைக்கப்பட்டவர் அப்படின்லாம் சொல்லி அந்த ஒரு புகழஞ்சலி செலுத்தி தான் இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் சமீபத்துல இருந்த திரைப்பிரபலங்களுக்கும் வந்து இரங்கல் தீர்மானம் வாசிச்சிருந்தாங்க. ஆமா, இயக்குனர் பாரதி ராஜா, தயாரிப்பாளர் கே ராஜன், ஆர்பி சௌத்ரி அவங்களுக்கும் இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்பட்டுச்சு. அப்புறம் மேகதாட்டு அணை விவகாரம் குறித்து முதல்வர் விஜய் தனி தீர்மானம் வந்து கொண்டு வந்தாரு. ஆமா, அதுல வந்து என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நம்ம அரசியல் கட்சிகள் அப்படிங்கும்போது கொள்கை வேறுபாடு, கருத்து வேறுபாடெல்லாம் இருக்கும். ஆனா எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் மக்கள் பிரச்சனையில மக்கள் பக்கம் நிக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு எண்ணமா இருக்கும். அது போலதான் இந்த பிரச்சனையில நீருங்கிறது ஒரு அடிப்படை ஆதாரம், நமக்கு முக்கியமான தேவை. இந்த விவகாரத்துல கர்நாடக அரசு செய்யற விஷயத்த நம்ம எதிர்த்து இந்த தனி தீர்மானத்தை நான் கொண்டு வரேன், எல்லாரும் முழு மனதோட ஆதரிப்பீங்கன்னு நம்புறேங்கிற மாதிரி அந்த இதை வந்து கொண்டு வந்திருந்தாரு. அதுக்கப்புறம் அந்த தீர்மானம் மீது உரை வந்து நடந்தது. ஆமா, எல்லா கட்சி உறுப்பினர்களுமே வந்து பேசியிருந்தாங்க. குறிப்பா முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி வந்து பேசுறப்ப 14 நிமிஷம் பேசுறாரு. என்ன பேசுறாருங்கிறது அவருக்கு தான் தெரியும் போல இருக்கு. ஒன்னும் பெருசா புரிதல் வந்து ஏற்படல. அவர் என்ன பேசுறாருன்னா, அதிமுக ஆட்சி காலத்துல இதுக்கு என்ன பண்ணியிருக்கோம், இங்க ஆரம்பிச்சு புரட்சி தலைவி அம்மா என்ன பண்ணாங்க, எனது ஆட்சியில் என்ன பண்ணோங்கிறத அவர் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தார். புரட்சி தலைவிக்கு நன்றி சொல்லிட்டு இந்த தமிழ்நாட்டிலே அதிக வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சது நான் தான், அதை ஜெயிக்க வச்ச எடப்பாடி தொகுதி மக்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கிறார். அந்த அவரு டிவில ஒருத்தரை தூக்குனாரு, அவரு சொன்னாரு, அவருக்கு நன்றி சொன்னாரா? அவரு எப்படி சொல்லுவாரு? அதனாலதான் அவர் அதிக வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சாங்கிறது மக்களுக்கு தெரியும். சொல்லி சொல்லி ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்காரு. தொலைக்காட்சி பெட்டி வச்சும் கூட நிறைய வாக்குகள் வாங்குச்சு, 40,000 வாக்குகள் மேல வாங்குச்சு தொலைக்காட்சி பெட்டி. சரி, மேகதாட்டு அணை விவகாரத்தை வரப்ப முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவங்க வந்து பிஎம் சந்திச்சு 2 முறை வந்து பேசினாங்க, 2015 2016. அதற்கு பிறகு அந்த நடுவர் மன்ற தீர்ப்பும் வந்து கொண்டு வந்தாங்க. நானுமே முதல்வராக இருக்கிறப்ப தனி தீர்மானம் வந்து நாங்களும் வந்து கொண்டு வந்தோம். தண்ணீருங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். முதல்வர் வந்து முயற்சி எடுத்து தடுத்து நிப்பாட்டணும், பிரதமர்கிட்டையும் பேசணுங்கிற மாதிரி அவரோட உரை வந்து இருந்தது. ஆமா, எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர் வந்து திமுக தான் இதுக்கு முழு காரணம், இந்த அளவுக்கு தீர்ப்பு வந்து வாங்கியிருக்கோம் அப்படின்னா அதுக்கு கலைஞர் அவர்கள் நடத்தின போராட்டம், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவரோட ஆட்சியில் என்ன நடந்தது இப்படின்னு சொல்லி அவங்க பெருமையா அவர் வந்து பேசினாரு. பேசிட்டு ஒரு கோரிக்கையும் வச்சிருந்தாரு. 1956 படி மாநிலங்களுக்கு இடையே இந்த தண்ணீர் பிரச்சனை வந்துச்சுன்னா நடுவர் மன்றம் அமைக்கணுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அது முதல்வர் விஜய் வந்து பேசுறப்ப விடுபட்டு இருக்கு. அதையும் சேர்க்கணும்னு உதயநிதி வந்து கோரிக்கை வச்சாரு. உடனே முதல்வர் விஜய் வந்து இருந்துச்சு, அந்த கோரிக்கையும் உடனே சேர்க்கப்படும்ங்கிறதையும் அங்க சொல்லிட்டு வந்து உட்கார்ந்தாரு. ஆமா, எனது தலைமையில ஒரு நடுவர் மன்றம் அமைக்கிறதுக்கு நாங்க ஏற்கனவே சட்ட வல்லுநர்களோட பேசியிருக்கோம், இப்போ அது 4வது பத்தி கீழே இணைச்சிருங்க அப்படின்னு சொன்னோன்னா சபாநாயகரும் வந்து அதை ஏத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் நிறைய பேர் பேசினாங்க. சௌமியா அன்புமணி வந்து பேசியிருந்தாங்க. அங்க கர்நாடகாவில் கூட அந்த ஆறு வந்து
ஒரு 320 கிலோமீட்டர் தான் வருது. ஆனா வந்து நம்ம பார்டர்ல ஒரு 60 கிலோமீட்டர், தமிழ்நாட்டு பகுதிக்குள்ள அதோட படுகை வந்து ஒரு 420 கிலோமீட்டர் போகுது. நமக்கு தான் வந்து உரிமை அதிகம் அப்படின்லாம் வந்து பேசியிருந்தாங்க. அதுல நெறைய விஷயங்கள வந்து அவங்க பேசுனாங்க. அது மாரி முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர் எல்லாருமே வந்து ஒரு பேப்பர் வச்சு பார்த்து தான் படிச்சாங்க. இவங்க கூட ஹிண்ட் வச்சிருந்தாங்க. ஹிண்ட் வச்சு அத பார்த்து தான் சௌமியா அன்புமணி பேசுனாங்க. ஆனா எந்த ஹிண்ட்டுமே இல்லாம நான் உணர்வுபூர்வமா பேசுறேன் பாருங்க. அப்படின்னு பிரேமலதா விஜயகாந்த் வந்து பேசுனாங்க. 6 நிமிஷம் பேசுனாங்க. அழுத்தம் திருத்தமா வந்து பேசுனாங்க பிரேமலதா. ம். அவங்க வந்து சொல்றப்ப தாய்ப்பாலுக்கு நிகரா இருக்கிறது தண்ணீர். இப்ப நாங்க உள்ள வந்த உடனே எல்லாரும் குடுக்குறது தண்ணீர் தான் இங்க. ம். முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதியும் போராடி இருக்காங்க. ஜெயலலிதா வந்து போராடி இருக்காங்க. ஸ்டாலின் வந்து குரல் குடுத்திருக்காரு. இது வந்து நம்ம ஜஸ்ட் பேசிட்டு போயிடுறோமே தவிர, ஒரு நிரந்தர தீர்வு வந்து எட்ட மாட்டேங்குது. ம். நிச்சயம் நிரந்தர தீர்வு வந்து இதுக்கு வந்து அமைக்கணும்னப்ப விஜய் வந்து தலையசைச்சு நோட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டாரு. ஆமா. அது வந்து நம்ம மின்மிகை மாநிலமா மாறுன மாரி, ஒரு நீர்மிகை மாநிலமா மாறணும் அப்படிங்கிற கோரிக்கைய வந்து பிரேமலதா வந்து வச்சிருந்தாங்க அங்க. ஆமா. இந்த மாரி எல்லா உறுப்பினர்களும் வந்து பேசுனாங்க. பல கட்சி உறுப்பினர்கள் வந்து பேசிட்டு இருந்தாங்க. கடைசியா குறிப்பா ம். டிவிகேல இருந்த பக்கம் வந்து பெருசா கேமரா காமிக்கல. என்ன பண்ணாங்கன்னு நமக்கு தெரியல. ம். ஆனா எடப்பாடி பழனிசாமி பேசுறப்ப, பிரேமலதா பேசுறப்பலாம் அவங்கள நோக்கி தான் கேமரா இருந்தது. எடப்பாடி பழனிசாமி பேசிக்கிட்டு இருக்கிறப்ப, பின்னாடி வந்து ஒரு ரோவுக்கு பின்னாடி திமுகவோட எம்எல்ஏக்கள்லாம் வந்து உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. ம். அதுல குறிப்பா சக்கரபாணி பேசிக்கிட்டே இருக்காரு. எடப்பாடி பழனிசாமி என்ன பேசுறாருன்னு கவனிக்கவே இல்ல. ம். கூட 2 எம்எல்ஏக்கள செட்டு சேர்த்துக்கிட்டாங்க. இது என்ன பின்னாடி சேகர் பாபு வந்து சக்கரபாணியோட கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருந்தாரு. ஓகே. இன்னொரு பக்கம் தங்கம் தென்னரசு பக்கத்துல இருந்துட்டு வந்து பேசிக்கிட்டு இருந்தாரு. அவங்க யாருமே சட்டம் போடுறத கவனிச்ச மாதிரி நமக்கு தெரியல திமுக எம்எல்ஏக்கள். பட் அதிமுக எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமி பேசுறப்ப சின்சியரா கவனிச்சிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் பிரேமலதா பேசிட்டு கூட ஒரு பக்கத்துல இருந்தவர் வேற ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தாரு. இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க சின்சியரா கவனிச்சிருக்க மாட்டாங்க அதிமுக எம்எல்ஏக்கள். இந்த பக்கமே உட்காரலாமா இல்ல எதிர்பக்கம் உட்காரலாமான்னு வேற கால்குலேஷன்ல ஓடிக்கிட்டு இருந்திருக்கோம். சரி ஓகே. ஆனா எடப்பாடி பழனிசாமி வந்து அங்க அவரோட பெருமையை பேசினாரு. இதெல்லாம் நடந்துச்சு. கடைசியா வந்து இந்த ஒரு மனதா எல்லாருமே வந்து ஏத்துக்கிட்டாங்க இந்த தீர்மானம் நிறைவேத்துறதுக்கு. ஆமா. ஸோ அது வந்து நிறைவேறி இருக்கு. அதுக்கப்புறம் தான் கரெக்டா அந்த இடத்துல ஒரு கட்டு போட்டு டக்குன்னு காணாம போயிடுச்சு லைவ். ஏன்னா ஆளுநர் உரை மீது விவாதம் தொடங்கும்னு சொன்னாரு. தொடங்குனோனே கட் ஆயிடுச்சு. கட் ஆயிடுச்சு. அதுல வந்து நிறைய காரசாரமான விவாதங்கள் நடந்திருக்கிறதா அங்க நேர்ல பார்த்த நிருபர்கள் நமக்கு சொல்ற தகவலை தான் நம்ம சொல்றோம். குறிப்பா முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் பேசுறப்ப எப்படி வந்து முதல்வரை வச்சு படம் எடுத்த அட்லி பல இடங்கள்ல இருந்தும் வெட்டி ஒட்டி படம் டைரக்ட் பண்ணுவாரோ அதே மாதிரி திமுக ஆட்சியிலிருந்து பல இதெல்லாமே எடுத்து வெட்டி ஒட்டி ஆளுநர் உரை வந்து தயாரிக்கப்பட்டிருக்குன்னு சொன்ன உடனே அமைச்சர் ராஜ்மோகன் எழுந்திருச்சு அட்லிக்கும் இந்த சட்டமன்றத்துக்கும் என்ன சம்பந்தம், அட்லி பத்தி எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொன்ன உடனே முதல்ல அட்லிக்கும் அரசியலுக்குமே சம்பந்தம் இல்ல, திடீர்னு ஒரு இதை எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஆள போறான் தமிழ்ட்டு எடுத்துட்டு வரான்னு தெரியல. இந்த படத்தால தானே ஆட்சிக்கு வந்தீங்கன்னு கோவத்துல எதுவும் எடுத்துட்டு வராங்களா? அதுக்கு சிவசங்கர் என்ன சொல்றாருன்னா அட்லி பத்தி மட்டும் இல்ல சட்னி பத்தி கூட நான் பேசுவேன் அப்படின்னு சொல்றாரு. இப்படிலாம் அவர் பேச மாட்டாரே, ஏன் திடீர்னு இப்படிலாம் பேசுறாரு? கோவமாயிட்டாரு போல தெரியுது. சட்னி பத்தி பேசுவாரா? அதே மாதிரி காங்கிரஸ் எம்எல்ஏ தாரகை வந்து பேசுறப்ப தமிழ்நாட்டோட அந்த பொருளாதாரம் 2036ல 15 ட்ரில்லியனா மாறிடும்னு சொன்னாங்க. 15 ட்ரில்லியன் இந்தியாவோட 15 ட்ரில்லியன் சொல்லுமான்னு தெரியல. உடனே முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு எந்திரிச்சு விளக்கம் கொடுக்க முடியுமா இந்த அரசனால கேட்டோடனே தாரகை திரும்பி எந்திரிச்சு இல்ல புள்ளிய விட்டுட்டாங்க. 1.5 ட்ரில்லியன் சொல்ல வந்தது 15 ட்ரில்லியனா மாறிடுச்சு சாரின்னு கேட்டவங்க வந்து உட்கார்ந்தாங்க. ஓகே. அதே மாதிரி தேசிய கீதம் 2 முறை பாடப்பட்டது பத்தி காரசாரமான விவாதங்கள் போச்சு. அதை பத்தி யார் இவரே வந்து கேட்டிருந்தாரு. போக்குவரத்து துறையோட முன்னாள் அமைச்சர் சிவசங்கரே வந்து 2 முறை பாடினது வந்து மரபு மீறல்ங்கிற மாதிரி பேசியிருந்தாரு. அதுக்கு சபாநாயகரே வந்து 2 முறை பாடுறது அப்படிங்கிறதுல என்ன இருக்கு, தமிழ்தாய் வாழ்த்து வந்து முதல்ல பாடியிருக்கோம், 2 முறை பாடியிருக்கோம், அப்புறம் நீங்க ஆளுநரோட இணக்கமா இருக்கு இந்த அரசு அப்படிங்கிற மாதிரிலாம் விமர்சனங்களை வச்சிருந்தாரு சிவசங்கர். அதுக்கு வந்து எந்த ஒரு மாநில அரசுமே ஆளுநரோட இணக்கமா இருக்கணும்னு தானே நினைக்கிறாங்கிற மாதிரி சபாநாயகரே பதில் சொல்லியிருந்தாரு. ஏவா வேலுமே வந்து அதை பத்தி இன்னைக்கு 1 முறைம்பாங்க, நாளைக்கு 2 முறைம்பாங்க, அப்புறம் 3 முறை பாடுங்கம்பாங்க. இதெல்லாம் வந்து நம்ம ஏத்துக்க முடியாது இல்ல, மரபு ஏன் மாறுதுங்கிற மாதிரி கேள்வியை முன் வச்சாரு. அதே மாதிரி ஆஸ்டினுமே இந்த தேசிய கீதம் 2 முறை பாடப்பட்டதை வச்சு கேள்வி எழுப்பியிருந்தாரு ஒரு திமுக எம்எல்ஏ. இதுக்கு 2 பேருக்கும் சேர்த்து ஆதவ அர்ஜுனா அமைச்சர் வந்து பதில் சொல்லியிருந்தாரு. அவர் வந்து அண்ணா,
கலைஞர், முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா இவங்க எல்லாருமே முதல்வராக இருந்தபோது தேசிய கீதத்தை வந்து மதிச்சிருந்தாங்க. இப்ப நான் வந்து தமிழ்த்தாய் வாழ்த்தா தேசிய கீதமான்னு வரும்போது நம்ம தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு முக்கியத்துவம் குடுக்குறோம். 2 முறை பாடுனதுல எந்த தவறும் இல்லங்கிற மாரி அவர் வந்து பேசியிருந்தாரு. அப்புறம் ஆஸ்டின் வந்து பேசும்போது, எதற்கெடுத்தாலும் அமைதியாவே இருந்து ஒரு புரட்சி செஞ்சுகிட்டு இருக்கிறாரு முதல்வர் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கிண்டலா ஒரு விமர்சனத்த வச்சிருந்தாரு. அதுக்கு அமைச்சர் ஆதவ அர்ஜுனா வந்து என்ன சொல்றாருன்னா, எங்க தலைவர் வந்து கொஞ்ச நேரம் தான் கொளத்தூர்ல பேசினாரு. அதுக்கே ரிசல்ட்ட பார்த்தீங்கல்லங்கிற மாதிரி அங்க வந்து ஒரு சிரிப்பலைய உருவாக்கியிருந்தாங்க. 75 வருடமா இருந்த கட்சி வந்து 59 இடங்கள் மட்டும் தான் ஜெயிச்சிருக்கு. 5 நிமிஷம் பேசுனதுக்கே கொளத்தூர்ல. ம். பாத்துக்கோங்க, அப்ப நிறைய நேரம் பேசுனாங்கன்னா மொத்தமும் இருக்காது மாதிரி சர்க்காசமா பதில் சொன்னாரு ஆதவ அர்ஜுனா. ஓகே. இன்னொரு பக்கம் வந்து சிவசங்கர் ம். டிவிகேவுக்கும் டிஎம்கேவுக்கும் ஒன்றும் பெரிய வாக்கு வித்தியாசம்லாம் கிடையாது. ம். சுமார் ஒரு 15, 17 லட்சம் வாக்குகள் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே. இன்னொரு பக்கம் அமைச்சர் அருண்ராஜ் எந்திரிச்சு, நீங்க வந்து அப்படி சொல்லக்கூடாது. நீங்க கூட்டணியா வாங்கின வாக்குகள் அப்படி, டிஎம்கே மட்டும் தனியா வாங்கின வாக்குகள் அப்படி கிடையாது. ம். பட் நாங்க டிவிக்கே தனியா வாங்கின வாக்குகளே அவ்வளவு லட்சங்கள் வந்து சொன்னாரு. உடனே சிவசங்கர் இருந்துச்சு, இப்ப நாங்க அமைச்ச கூட்டணினால தானே நீங்க வந்து ஆட்சியில உட்கார்ந்துருக்கீங்க. ம். அதை மறுக்க முடியுமான்னு வந்து கேட்டிருக்காரு அவரு. திரும்ப இந்த தயவுல தானே ஆட்சியில இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இப்ப சிபிஎம்ல இருந்து ஒரு அறிக்கை கோவமா வந்திருக்கு. அது அப்புறம் பார்ப்போம். முதல்ல சட்டமன்றத்துக்குள்ள நடந்ததை வந்து முடிச்சுக்குவோம். இதுல இந்த சட்டமன்றத்தில் இப்ப லைவ் கட் ஆச்சுல்ல, இப்ப ஏடிஎம்கே ஐடி விங்ல இருந்து ஒரு பதிவு வந்து போட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து ஆட்சி மாறினாலும் காட்சி மாறல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா காட்சி காணாம போயிடுச்சுல டக்குன்னு. அதனால வந்து திமுக ஆட்சியில தான் இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்க வந்தோடனே நாங்க வந்து 100% போடுவோம் அப்படின்னு சொன்னீங்க. இதெல்லாம் வெறும் உருட்டு தானா சார் அப்படின்னு வந்து முதல்வருக்கு வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. அதான் தெரியுது, உருட்டுற மாதிரி தான் நமக்கு தெரியுது. ஆமா. ஏன் கட் பண்ணணும்? கேள்வி பதில் தான் உண்மையாலுமே சுவாரஸ்யமா இருக்கும். ஆமா. அதை கட் அதுக்கு எதுக்கு? பண்ணிட்டீங்களே. கலைஞர் கருணாநிதி கூட, ஸ்டாலின் கூட வந்த சட்டசபை அலங்கரிச்ச துரைமுருகனால இந்த முறை சட்டமன்றம் வர முடியல. இருந்தா கூட நான் இங்கிருந்து பேசுறேன்னு சொல்லிட்டு எல்லா மீடியாவும் வர வச்சு அவரு பேசிக்கிட்டு இருந்தாரு. பிரஸ் மீட் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. கார்ல இருந்து குடுக்குறாரு, உட்கார்ந்துட்டு குடுக்குறாரு, எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, ம். ஆளுநர் உரைங்கிறது ஆளுங்கட்சி எழுதி கொடுக்குற உரையை தான் ஆளுநர் வந்து வாசிக்கிறாரு. அதெல்லாம் நீங்க எல்லாம் பெருசா எடுத்துக்க கூடாது. இவங்க ஆட்சியில் இருந்தப்ப அது பெருசா எடுத்துக்கலாம். இவங்க ஆட்சியில எடுத்துக்கூடாது. ஆமா. ஜோசப் விஜய் வாழ்கன்னு எழுதியிருந்தா கூட ஆளுநர் வந்து படிச்சிருப்பாரு. அவ்வளவுதாங்க அது. ம். இன்னொன்னு, மேகத்தாட்டுக்காக எங்க தலைவர் போராடினாங்க, எவ்வளவு பேர் இது பண்ணாங்க, அப்புறம் கர்நாடக அரசு வந்து கேட்கவே இல்ல. ஏன்னா அவரும் நீர்வளத்துறை அமைச்சரா இருந்தாரு. அங்க ஜல்சக்தி துறை அமைச்சகத்துக்குலாம் போயிட்டு வந்தாரு, பார்த்துட்டு வந்தாரு. சரி, ஓகே. இந்த மேகதாது விவகாரத்துல டிகே சிவகுமார் கர்நாடகாவோட சிஎம்மா வேற இப்ப ஆயிட்டாரு. மேகதாட்டு விஷயத்தை வச்சு பல அரசியலாம் அங்க பண்ணிட்டு இருந்தாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இது அரசியலா பார்க்கக்கூடாது. மக்களுக்காக நம்ம வந்து பண்ணணும். இது தமிழ்நாட்டுக்கும் நல்லதுதான் இந்த அணை அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. அதாவது இங்க நிறைய தமிழர்கள் வந்து வேலை பார்க்குறாங்க. அதே மாதிரி கர்நாடகர்கள் நிறைய பேர் தமிழ்நாட்டுல வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரே நாடு, ஒரே மக்கள் தான் நம்ம எல்லாரும். ஏன் பிரிச்சு பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாரி பேசுறாரு. பட் அதுல மிகப்பெரிய அரசியலும் ஒளிஞ்சிருக்கு. அக்கறையா பேசுற மாதிரி பேசுறாரு. ம். ஒவ்வொரு ஆண்டும் நமக்கு வந்து 177 டிஎம்சி கொடுக்கணும் கர்நாடகால இருந்து தமிழ்நாட்டுக்கு. ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு சீசன் அப்பயும் நம்ம போராடி தான் அதையே வாங்கிக்கிட்டு இருக்கோம் இங்க. அதுவும் வந்து அவங்க எப்படி குடுப்பாங்கன்னா, அந்த அணையில கொள்ளளவு வந்து அதிகரிச்சோனே, அது எக்ஸ்ட்ராவா இருக்கிற அந்த உபரி நீர தொறந்து விட்டுருவாங்க. அதுதான் நமக்கு வருமே தவிர, குடுக்க வேண்டியது என்னைக்குமே கர்நாடகா குடுத்தது அரசு இல்ல. பட் நம்ம குடுத்ததில்ல. எல்லாம் இந்தியர்கள் அப்படின்லாம் வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு சிவகுமார். அது மனசாட்சியோட நடந்துக்கிட்டா உங்களுக்கு தெரியும். ஏன்னா இங்க பெரிய லெவல்ல விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்க, பொதுமக்களும் வந்து பாதிக்கப்படுவாங்க. ஆமா. அந்த மேகேதாட்டு அணைங்கிறது அவருக்கு ஹார்ட்டுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கதாமா. அதனால வந்து இப்ப தமிழ்நாடு முதலமைச்சர் விஜயோட கூட நான் உட்கார்ந்து பேச வந்து தயாரா இருக்கேன். இந்த விஷயத்த பத்தி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. தமிழ்நாடு ஆளுநர் உரைக்கு சிபிஎம் வரவேற்கவும் செஞ்சிருக்காங்க. சில சந்தேகங்கள் வந்து எழுப்புறாங்க. வரவேற்கிறதுன்னு பார்க்குறப்ப நிதி பகிர்வு, போதை ஒழிப்பு, விவசாய மேம்பாடு இதெல்லாம் ஓகே. ம். சந்தேகம்னு பார்க்குறப்ப இந்த கோயில்ல வர நிதி எல்லாமே புனித நோக்கத்துக்கு பயன்படும்னு நீங்க சொல்றீங்க, நல்லதுதான். அந்த புனித நோக்கத்துல அந்த கோயிலுக்கு கீழ இயங்குற கல்விக்கு பயன்படுத்தப்படுமாங்கிறது விளக்கம் தேவை. ம். அந்த டெட் எக்ஸாம பத்தி எந்த விதமான விளக்கமும், அறிவிப்பும் அதுல வந்து ஆளுநர் உரையில இல்ல. அதே மாரி இந்த சமூக நீதி கணக்கெடுப்பு, சாதிவாரி கணக்கெடுப்பு பத்தி ஒரு தெளிவின்மை இருக்கு அப்படிங்கிறத சுட்டிக்காட்டியிருக்காங்க. ஓகே. அதே மாரி சிபிஎம் ஓட செயலாளர் சண்முகம் அவர் வந்து தீக்கதிர்ல ஒரு
கட்டுரையாக வந்து இது வெளியாயிருக்கு. அவரோட நிறைய விஷயங்களை பகிர்ந்துகிட்டு இருக்காரு. இப்போ புதிய அரசியல் சூழல் பற்றி அதில் வந்து தொடர்ச்சியான விமர்சனங்கள் வந்து திமுகவினர் வந்து வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க கூட கூட்டணியில் இருந்த கட்சிகள் மேலே. அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்திருக்காரு. அவரே கேள்விப்பட்டு அவரே எழுதியிருக்காரு. ஆமா. அதுலயும் அவர் வந்து இந்த திமுக வந்து சொன்னாங்க இந்த மாரி அதிமுகவோட ஒரு கூட்டணி அமைச்சு, அதிமுக ஆட்சி அமைப்பாங்க. நாங்க வெளிய இருந்து ஆதரவு குடுப்போம். அதுக்கு வந்து இடதுசாரிகள் ஆதரிக்கணும்னு சொன்னாங்க. இது ஒரு அப்பட்டமான சந்தர்ப்பவாதம் அப்படிங்கிறதுனால நாங்க வந்து அதுக்கு நோ சொல்லிட்டோங்கிற மாரி சொல்லியிருக்காரு. அதுவும் இவ்வளோ காலம் நான் அந்த தேர்தலோட மையப்புள்ளி அப்படிங்கிறதே அதிமுகவையும், பாஜகவையும் தோற்கடிக்கிறது தான். அப்படி வந்து மக்களும் அப்படிதான் தோற்கடிச்சிருக்காங்க. பாஜகலாம் ஒரு இடத்துல அதுவும் 1000 வாக்குகளுக்கு கம்மியா தான் ஜெயிச்சிருக்காங்க. அப்படி மக்கள் தீர்ப்புக்கு எதிரா நீங்க வந்து பாஜகவை தோற்கடிக்கணும்னு சொல்லிட்டு திமுக இப்படி கேட்டது வந்து அப்பட்டமான சந்தர்ப்பவாதம் தவிர வேற என்ன அப்படிங்கிறத கேட்கிறாரு. ஆமா, சிபிஎம் ஆதரவு கொடுத்ததுல முக்கியமான 2 விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. ஒண்ணு குடியரசுத் தலைவர் ஆட்சி வராம இருந்திருக்கு. இன்னொரு திமுக, அதிமுக அந்த கூட்டணிங்கிறதையும் உடைச்சிருக்கோம் நாங்க. ஆமா. ஏன்னா இவ்வளோ ஆண்டு காலம் எளியும் பூனமா சண்டை போட்டுட்டு இருந்தவங்க சேர்ந்தாங்கன்னா மக்கள் என்ன நினைப்பாங்க? அதையுமே தடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. மத்த எல்லாரும் நினைக்கிறோம். பட் அவங்க அப்படி நினைக்கல போல தெரியுது. நினைக்கல திமுகவும், அவங்க அதிமுகவும். தயாரா தான் இருக்காங்க. அவங்க சொன்னது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதுல சண்முகம் என்ன சொல்றாருன்னா, திராவிட ஆட்சி தொடரணும்னு சொல்லி சொன்னாங்க. அப்படிதான் இந்த யோசனையே முன் வச்சாங்க. இவங்க தான் சொன்னாங்க. திமுக காரங்க தான் சொன்னாங்க. உண்மையான திராவிட இயக்கமே கிடையாது அதிமுகன்னு. இப்போ மட்டும் வந்துட்டு இந்த மாரி சொன்னாங்கங்கிற மாரி சொல்லியிருக்காரு. அதே மாரி விஜய்க்கு வந்து முன் அனுபவம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மதான். இப்படிதான் வந்து எம்ஜிஆர், என்டிஆர் வந்தபோதும் ஒரு நடிகர்களா பார்த்தாங்க. முன் அனுபவம் இல்லன்னு சொன்னாங்க. அப்படி முன் அனுபவம் இல்லாதவங்க இன்னும் ஒரு மக்கள் வெற்றிய குடுத்திருக்கும்போது, கூடுதல் அக்கறையோட அத தக்க வச்சுக்கணும்னு ஏதாவது பண்ணுவாங்கன்னு நம்புறோங்கிற மாரி சொல்லியிருக்காரு. ம். 35% மக்கள் தானே ஓட்டளிச்சிருக்காங்க. 65% நிராகரிச்சிருக்காங்கல்லன்னு கேட்குறாங்க. நம்ம இவ்வளோ காலம் விகிதாச்சார அடிப்படையிலேயே இங்க தேர்தல் நடந்துச்சு. யார் அதிக இடம் ஜெயிச்சிருக்காங்களோ, அவங்களுக்கு தானே ஆட்சியில வந்து அதிகாரம் கிடைக்குங்கிற மாரிலாம் பேசியிருக்காரு. ஸோ ரொம்ப ஒரு கோவமா தான் அந்த கட்டுரை வந்து இருக்கு. ஏன்னா தொடர்ச்சியான விமர்சனங்களுக்கு பதிலளிக்கிற வகையில இருக்கு. ம். இன்னொரு பக்கம் சிபிஐல நீண்ட காலம் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேல பயணிச்சவர் மூத்த தலைவர் மகேந்திரன். அவர் வந்து பனையூருக்கு போயி அங்க வந்து இணைஞ்சிருக்காரு. தாவேகால இணைஞ்சிருக்காரு. கொஞ்சம் பொது உடைமை கொள்கை கொண்ட ஒரு தலைவர் தாவேகால போய் இணையறதுங்கிறது நம்ம நேத்து ஒரு ஆச்சரியத்தோட தான் அத பார்த்துக்கிட்டு இருந்தோம். சிவப்பு துண்டையும் நான் போட்டிருப்பேன். டிவிக்கு இணைஞ்சா கூடன்னு வந்து பேசியிருக்காரு. சிவப்பு துண்டு மட்டும் இல்ல. ம். நீங்க எந்த போட்டோ வச்சா கூட விஜய் வந்து ஏத்துப்பாரு. ஆமா. அவங்க வந்து ஃபோட்டோ வைக்கிற பழக்கம்லாம் கிடையாது. ஏன்னா கம்யூனிஸ்டுகளுக்கு அவங்க ஒரு சித்தாந்த ரீதியான விஷயங்கள ம். பார்க்கறதுனால. இன்னொன்னு மகேதனுக்கு ஒரு நீண்ட நாட்களாகவே நம்மளுடைய கம்யூனிஸ்ட் கட்சி பெரிய லெவல்ல ஆதரிக்கலையோங்கிற ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருந்ததுதான். ம். இந்த சைடும் வந்து லைட்டா கேட்டு பார்த்திருக்காரு. உடனே வாங்க நீங்கலாம் மூத்த தலைவர் வந்தா நல்லா தானே இருக்கும்னு சொன்ன உடனே வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு மகேந்திரன். ஆமா. அவரே வந்து அப்ரோச் பண்ணியிருக்காரு போல. அதுக்கப்புறம் ம். ஆதவ அர்ஜுனா வந்து அவர்கிட்ட சொல்லியிருக்காரு. இந்த மாரி நாங்க வந்து எங்க ஆட்சி அமைஞ்சதுக்கு ஒரே காரணம் இடதுசாரிகள் ஆதரவு குடுத்தது தான். அப்படி இருக்கும்போது உங்கள கட்சிக்குள்ள கூப்பிட்டுக்கிறதுங்கிறது சரியா இருக்குமான்னு தெரியல. நான் வீரபாண்டியனோட பேசுறேன்னு சொன்னாராம். அதே மாரி சிபிஐ மாநில செயலாளரோட பேசியிருக்காரு ஆதவ அர்ஜுனா. இது ஒரு ஜனநாயக கட்சி. அது அவரோட உரிமை. சேர்த்துக்கிறது உங்களோட உரிமை அப்படின்னு சொல்லியிருக்காராம். இப்பயும் அதுதான் சொல்றாரு. அது அவரோட உரிமை. அவர் போயிருக்காருன்னு. என்ன சொல்றாருன்னா, ஏன் சேர்ந்தேங்கிறதுக்கு ஒரு விளக்கமும் குடுத்திருக்காரு மகேந்திரன். ஏன்னா, என்னோட இது வந்து நீண்ட காலமா அந்த ஊழல் ஒழிப்பு இந்த மாரியான விஷயங்கள் தான். பணம் குடுக்காம ஒருத்தர் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத இந்தியாவுல தமிழக வெற்றிக் கழகம் நிரூபிச்சு காட்டியிருக்கு. ஸோ, அதனால ஊழல் நானும் பண்ண மாட்டேன், மத்தவங்களையும் பண்ண விட மாட்டேன்னு சொல்லியிருக்காரு முதல்வர். ஸோ, அதெல்லாம் நம்பிக்கை வச்சு தான் நான் வந்திருக்கேன். ம். நான் என்னோட பொது உடைமை சித்தாந்தத்தோட தான் இயங்குவேன் எங்கேயுமே. சிவப்பு துண்டோட அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. ஸோ நம்பிக்கையோட அங்க போயிருக்காரு. பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன பண்ண போறாங்கன்ட்டு. தமிழ்நாட்டோட தலைமைச் செயலாளரா இப்ப சாய்குமார் வந்து இருக்காரு. இவரு தேர்தல் ஆணையத்தால அந்த தேர்தல் நடத்தை விதிகள்லாம் அமலுக்கு வந்ததுக்கப்புறம் நியமிக்கப்பட்டவரு. இவர மாத்துவாங்க அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்த்தோம். ஆனா இவரோடயே கன்டின்யூ பண்ணிட்டு இருக்காங்க. கன்டின்யூ பண்ணிட்டு இருக்கிறதுக்கு மட்டும் இல்லாம இவருக்கு ஆகஸ்ட்டோட முடியுது. ஆகஸ்ட் மாசத்தோட பதவிக்காலம் முடியுது. அவரோட பணி நீட்டிக்கணும் இன்னும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசுக்கு கடிதமும் எழுதியிருக்காங்க தமிழ்நாடு அரசு சார்புல. ம். அதனால வந்து அங்க உள்ள கூடுதல் தலைமைச் செயலாளர்கள்லாம் கூட இவர் தான் ரிட்டயர் ஆக போறார்ல, நம்ம வரலாம் அந்த இடத்துக்குங்கிற மாரி அவங்க பிளான் பண்ணிட்டு இருந்தவங்க கூட ஒரு ஏன் இப்படி பண்றாங்கங்கிற எண்ணம் வந்திருக்கு. இதுல இப்ப மத்திய அரசு குடுத்தாங்கன்னா, ஒரு 3 மாசம் வந்து எக்ஸ்டென்ஷன் குடுப்பாங்க. அதுக்கப்புறம் மேலும் திரும்ப கேட்டாங்கன்னா, இன்னொரு கூடுதலா ஒரு 3 மாசம் வந்து குடுப்பாங்க. ஸோ இப்போதைக்கு ஏதோ ஒரு கம்ஃபர்டபுளா ஆயிட்டார் போல விஜய். அதனால அவங்க கூட டிராவல் பண்ணிட்டு இருக்கிறாரு. ம். அது வந்து எப்படி மத்திய அரசு வந்து பணி நீட்டிப்பு குடுப்பாங்களா என்னங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்னொரு பக்கம் தூத்துக்குடியில கப்பல் கட்டுமான நிறுவனம் வந்து அமைக்க போறாங்க. 38,000 கோடி ப்ராஜெக்ட். இது அமைஞ்சது அப்படின்னா 15,000 பேருக்கு வேலை வாய்ப்பெல்லாம் உருவாகும்னு சொல்றாங்க. ம். தென்கொரிய நிறுவனமான ஹோண்டாய் தான் வந்து ஒப்பந்தம் போட போறதா தெரியுது. ம். இன்னைக்கு முதல்வர் கூட அந்த ஹூண்டாயோட உயரதிகாரிகள் வந்து சந்திச்சு வந்து பேசுனாங்க. கீர்த்தனா அங்க எதுவும் ரீல்ஸ் எடுத்தாங்களா? கீர்த்தனா வரல.
நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்திக்கு இன்னைக்கு 56 வயசு ஆகுது. 1970 வந்து பிறந்திருக்காரு, ஜூன் 19. இன்னைக்கு அவருடைய பிறந்த நாளுக்கு காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் ஆரம்பிச்சு தொண்டர்கள் வரைக்கும் வாழ்த்து சொல்லிட்டு இருக்காங்க. குறிப்பா பிரதமர் நரேந்திர மோடி நீண்ட ஆயுளோட ரொம்ப ஹெல்த்தியா இருக்கணும்னு சொல்லிட்டு மெசேஜ் போட்டிருக்காரு. ஆமா, மக்கள் பணியில நீங்க செயல்படணும் அப்படிலாம் போட மாட்டாரு எதிர்க்கட்சிகளுக்கு பிரதமர் மோடி. அதே மாதிரி முன்னாள் முதலமைச்சர் திமுக தலைவர் ஸ்டாலினும் அதே மாதிரி ஒரு போஸ்ட் தான் போட்டிருக்காரு. மக்கள் பணி அதை பத்திலாம் அவர் போடல. போன வருஷம் வேற மாதிரி இருந்தது, இந்த வருஷம் வேற மாதிரி இருக்கு. கூட்டணி கணக்குகள் மாறி இருக்கனால. ஆனா ரிப்ளை போட்ட ராகுல் காந்தி வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம அரசமைப்பையும் நம்ம கூட்டாட்சி தத்துவத்தையும் இணைந்து வந்து காப்பாற்றுவோம், நம்ம வந்து இதுல வெற்றி பெற வரையும் தொடர்ந்து இணைந்தே போராடுவோம்லாம் போட்டிருக்காரு. அதாவது திமுக கூட்டணி, திமுக இன்னும் விலகலை அப்படின்னு தானே ப. சிதம்பரம் சொல்லிட்டு இருக்காரு கூட்டணியில இருந்து. ஸோ தொடர்ந்து போராடுவோம்லாம் பேசிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் முதலமைச்சர் விஜயுமே வந்து அன்பு சகோதரர் ராகுல் காந்திக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நம்ம வந்து கூட்டாட்சி தத்துவம் இந்த மாதிரியான விஷயங்கள், அரசமைப்பு தொடர்ச்சியா நீங்க வந்து மக்களுக்காக குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்லாம் சொல்லி அந்த வாழ்த்து பதிவு போட்டிருக்காரு. அவரும் வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்காக தொடர்ந்து பயணிப்போம்லாம் ரிப்ளை வந்து போட்டிருக்காரு. இந்த பிறந்தநாள் வாழ்த்துல கூட பல அரசியல் இருக்குங்க. G7 மாநாட்டுல உலகத்துடைய பல முக்கிய தலைவர்கள் சந்திச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுல வந்து அமெரிக்கா இந்தியா இடையே அந்த வர்த்தக ஒப்பந்தம்ங்கிறது சீக்கிரம் முடிங்க அப்படின்னு சொல்லிட்டு மோடி இந்திய அதிகாரிகளுக்கு உத்தரவு போட்டிருக்காரு. ட்ரம்ப் அமெரிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவு போட்டிருக்காராம். சீக்கிரம் வந்து ஃபைனலைஸ் ஆகும், சீல் ஆகும்லாம் சொல்றாங்க. ஓகே, அங்க வந்து அந்த கூட்டத்துல வந்து போய் அந்த உட்கார்ந்து பேசுற இடத்துக்கு போகும்போது உட்காரும் போது ஒரு ஜோக் பண்ணியிருக்காரு. யாருன்னா டொனால்ட் ட்ரம்ப். ஐ எம் த பாஸ் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அவர் மட்டும் இல்லை, சுற்றி இருக்கவங்க எல்லாருமே சிரிக்கிறாங்க. என்ன நான் பாஸ்ன்னு சொன்னால் சிரிப்பீங்களா நீங்கள் அப்படிங்கிற மாதிரி பார்க்கல. அவரே ஒரு ஜோக் மாதிரி சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு அதை பார்க்கும்போது. செல்ஃப் ட்ரோல் பண்ணிக்கிறாரு அவரு. யாரும் ஏற்றுக்க மாட்டீங்க, பட் அதான் உண்மையும் கூட அப்படின்னு வந்து சொல்லிக்கிறாரு. அவரே பாஸ்ன்னு நினச்சிக்கிட்டு தான் பல விஷயங்கள் பண்ணுறாரு. அதில் ஒரு விஷயம் வந்து இந்த ஈரான் அமெரிக்கா ஒப்பந்தம். அதில் வந்து இஸ்ரேல் வந்து கடுமையான எதிர்ப்பு இந்த ஒப்பந்தத்துக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. இதுக்கு அமெரிக்காவோட துணை அதிபர் ஜேடி வான்ஸ் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் கொலை பண்ணுறது மட்டுமே, அதாவது கொன்று குவிக்கிறது மட்டுமே ஒரு பிரச்சனையை வந்து தீர்த்துறாது, அதை தான் நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணிகிட்டு இருக்கிறீங்க இஸ்ரேல். இன்னொரு விஷயத்த மனசில் வச்சுக்கோங்க, நாங்கள் கொடுத்த உங்களோட ஆயுதங்களில் 2/3 பங்கு அமெரிக்கர்களோட வரிப்பணத்தில் வந்து வந்தது தான் அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கோங்க. நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கிற பலமான தலைவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ட்ரம்ப் மட்டும்தான். அதனால விமர்சனங்கள்லாம் தவிர்த்துட்டு ஏதாவது ஆக்கப்பூர்வமாக செய்யுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. பலமான தலைவர் நம்ம ஜி இல்லையா? இல்ல அவங்க சைடு, இஸ்ரேல் சைடு. ஆமா, அவரும் இஸ்ரேல் சைடு தானே இருக்காரு. ஆனா அவர் தலைவரை சொல்லுவாரு. பட் இவங்க தான் வந்து கிள்ளியும் விட்டாங்க, இப்ப தொட்டிலையும் ஆட்டி விடுற மாதிரி தான் இருக்குது. இஸ்ரேல் பண்றது தெரியுது அமெரிக்காவுக்கு, தெரியாமலாம் இல்ல, தெரியா சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கொண்டு குவிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா அப்ப அவங்களும் அது உடந்ததானே. அது இது அவருக்கே அவர் கண்ணாடியை பார்த்தும் வான்ஸ் வந்து சொல்லிக்கலாம். ஆக்டர் மகேந்திரன் என்ன ப்ரோ இந்த நேரத்துல ஒரு உதவி, சார்ஜ் போடணும், சோலார் சிஸ்டத்துல போடணும் அப்படின்னு கதவை தட்டி அவர் வீட்டுல கேக்குறாங்களாம். இது நாள் வரைக்கும் நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது கஷ்டத்தை மட்டும்தான். என்னதான் வாழ்க்கையில நம்ம கஷ்டம் மட்டுமே அனுபவிச்சுட்டு இருந்தாலும் நம்ம கிட்ட வந்து உன் நல்ல மனசுக்கு உனக்கு நல்லதுதான் நடக்கும்னு சொல்றப்ப கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்குன்னு 5 ரூபா காக்கா பிரியாணி சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. டிவிகே அரசின் தொலைநோக்கு பார்வை பாராட்டுக்குரியது வைகோ. மீண்டும் மீண்டும் பாராட்டுறாரு. போதும் போதும் புரியுது வைகோ ஜி. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. விஜய் ராஜ்மோகனுக்கு முதல் மரியாதை படத்துல ஒரு கேரக்டர் ஒன்று வரும், எனக்கு ரொம்ப தெரிஞ்சாகணும் சாமி அப்படின்ட்டு. அந்த மாதிரி எங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சாகணும், எதுக்கு இன்னைக்கு லைவ் அடிக்க கட் பண்ணிக்க, நேத்து வரைக்கும் சொல்லிட்டு இருந்தீங்க நான் கட் பண்ண மாட்டோம், டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட் உள்ளது உள்ளபடி காமிப்போம்லாம் நீங்க சொன்னீங்க. மெகாதாட் அனைவரெல்லாம் எல்லாம் நாங்க வந்து பாத்துக்கிட்டு இருந்தோம், ஆளுநர் ஒரு விவாதம் மட்டும் கட் பண்ணிட்டீங்க, அதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும். ஆமா, அதை வந்து கட் பண்ணி விட்டீங்க. அதனால எங்களுக்கு அந்த உண்மை தெரிஞ்சாகணும்னு மக்களே கேட்குறாங்க. நீங்க தானே சொன்னீங்க 100%, இப்போ ஏன் கட் பண்றீங்க அப்படிங்கிற மக்களோட மைண்ட் வாய்ஸ் தான் இந்த விருது. இது வந்து ஏமாற்ற மாடலா? அப்போ எல்லாமே இனிமேட்டு சொல்றதெல்லாம் அப்படிதான் நீங்க செய்யப்பட போறீங்களா அப்படிங்கிற மாதிரி எண்ணம் எங்களுக்கு எழுது. அதுக்கு வந்து ஒரு விளக்கம் இதுக்கப்புறம் கூட அவங்க ஏதாவது என்ன தொழில்நுட்ப கோளாறுன்னு அதையே உருட்டாம ஏதாவது இனிமே வந்து கட் ஆகாம வரணுங்கிறது தான். பார்ப்போம் என்ன பண்றாங்க. ரொம்ப தெரிஞ்சாகணும் சாமிங்கிறத சொல்லிட்டு விடைபெறலாம். நன்றி, வணக்கம். Take a date, not bites. No added sugar, preservatives இல்லாமல் dates, பாதாம், பிஸ்தா, cashew and honey கொண்டு தயாரிக்கப்பட்ட Lion Dates Nut Bites. Lion Date Nut Bites.